laska emo emo ayast aslibe ahaba bolinga cinta cinta ishq meene love ishq prem pyar pyar or kaadal honda meene attanai mozhilum vaarthai ondru koide mottamaai orthudan kaadal sendondru seide உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏதோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. வெல்கம் டு தி ஷோ. இது ஆஹா மாமியார். ஓஹோ மருமகள். கமல், இன்னைக்கு என்ன கமல் ஆட்பாட்டமே இல்லாம அட்டகாசமே இல்லாம ரொம்ப ரொமான்டிக்கா நம்ம எபிசோட் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம மட்டும் ரொமான்டிக்கா இல்ல, வந்திருக்க கப்புள்ஸ் எல்லாமே ரொமான்டிக்கா தான் இருக்காங்க. ஓஹோ, அவங்க யாரு? ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கான்னு பார்த்தா மிஸ்டர் சுரேஷ் குமார் அண்ட் ஃபேமிலி. அவங்கள கூப்பிடுவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சுரேஷ். சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலானே கமல் ரொமான்டிக்கா ஆரம்பிக்கலாம் பார்த்தா ஜிகிரமணி அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, என்னமோ டீமா சேர்ந்து பிளான்லாம் பண்றாங்களே, என்ன பிளான் பண்றாங்க? நம்ம ஆங்கரிங் பிடிக்காம ஆல் செட் பண்றாங்களோ, அடிக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு. ஐ கெஸ்ல சரி, அடுத்து வர டீம் எப்படி வராங்க அப்படினு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் உதயன் ஃபேமிலி. இன்னைக்கு என்னமோ கமல் நம்ம ஹெவியா டேமேஜ் ஆக போறோம்னு நினைக்கிறேன். ஆமா சித்துமா, அதுக்குள்ளே அடுத்த டீமையும் கூப்பிட்டுறலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். லெட்ஸ் வெல்கம் ராகுல் அண்ட் ஃபேமிலி. வெல்கம் டு தி ஷோ, வெல்கம் டு தி ஷோ, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அம்மா, உங்களை பார்த்தா யாரோ ஒரு ஹீரோயின் ஞாபகம் வருதே. சௌகார் ஜானகி. சௌகார் ஜானகி இல்ல, அந்த ஒரு வாட்டி இப்படி திரும்புங்க பாப்போம். அப்படி நடுவுல சிவாஜி கணேசன் எல்லாம் வந்து போறாரு பாரு, உதடெல்லாம் வர ஆடுது. ஆமா, உங்க மருமகள் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க மருமகள், ட்ரெண்டியா இருக்காங்க, மாடர்ன் மருமகளா இருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா she got married. அப்படியா? ஓகே ஓகே. எத்தனை மாசம் ஆச்சு? மாசம்லாம் இல்ல, நாளா? மார்ச் 18th. மார்ச் 18 புது மண தம்பதிகள் வந்திருக்காங்க. ஹாப்பி ஹாப்பி. சோ அதனால அந்த பிரதிபலிப்பு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க ஜி ஃபேமிலியோட நீங்க வந்து இணைஞ்சிருக்கீங்கன்றதுல. இன்னைக்கு எபிசோட் முழுக்க முழுக்க நீங்க வந்து கொண்டாட்டமா கொண்டாடணும். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? விளையாட போலாமா? ஓகே, லெட்ஸ் ப்ளே. இருக்கோ ரெடியா? வெடிப்போம் வெடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு மோடா சேர் ஒன்று போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? 3 மருமகள்களும் இந்த போடியத்தில் விட்டுருவோம். யார் போய் கரெக்டாக அந்த வந்து மோடாவில் உட்காடுறீங்களோ அவங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் சும்மா போய் உட்காந்துட முடியாது, ஏன்னா உங்கள் கண்ணை கட்டி விட்டுருவோம். ஓகேவா? நீங்கள் கண்ணு தெரியாமல் அதை கண்டுபிடிச்சி போய் உட்காரணும். ஸோ ஒன்ஸ் உட்காந்துட்டீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் வில் கிவ். அதுக்கப்புறமா அந்த டீமுக்கு ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமியாரும் உங்கள் கணவரும். அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு இமேஜ் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த இமேஜில் இருந்து கேள்வி கேட்போம். ஸோ ஆன்சர் சொல்கிறதுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அடிஷனல் 100 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ டோட்டலா இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு, அதாவது ஒரு வாட்டி நீங்க உட்காந்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ், கேள்விக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் உட்காந்துட்டீங்க கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டுக்காரர் வந்து பதில் சொல்லலைன்னா நீங்கள் ஒரு கொட்டுறது, அடிக்கிறது, அரையிறது, அப்படி சின்ன சின்ன தண்டனைகள் எல்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? விளையாடலாமா? ஓகே, மாமியார் அப்படியே கைத்தாங்கல அவங்களுடைய மருமகள் கண்ணை கட்டுங்க பாப்போம். மாமியாரும் தன்னுடைய மருமகளை கைத்தாங்கலாக கூட்டு வந்து இந்த பாக்ஸில் அப்படியே தள்ளி விடுங்க பாப்போம். ஓகே, ஆல் தி மருமகள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? விளையாட போலாமா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, நீங்கள் வந்து அவங்கள கைட் பண்ணணும். நீங்கள் தான் கைட் பண்ண போறீங்க. நீங்கள் பேசலாம், சேர் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் ஒன்ஸ் சேர் வச்சுட்டு டைம் ஸ்டார்ட்ஸ்னு சொன்னதுக்கப்புறம்
ஓகேவா ஓகே சோ கமல் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. ஆம் மருமகள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சொன்ன உடனே ஓடி போயிட்டு உங்க சேர் எங்க இருக்குன்னு நீங்க கொழாடி சண்டை போடணும். ஓகேவா? சைடுல கேப்ல எல்லாம் பார்க்க கூடாது யாரும். நீங்க தலைய குனிங்க. நீங்க நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சொன்ன உடனே தான் டைம் ஸ்டார்ட் ஆகும். இங்க வச்சிட்டா சித்ரா? ஓகேங்க வச்சு. And your time starts now. எஸ். மிஸ்டர் ராகுல் பாத்தீங்கன்னா சீட்ல அழகா உட்கார்ந்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வருது. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத இப்ப பாத்துடலாம். ராகுல் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கான கேள்வி என்ன? சோ இப்போ நீங்க ஒரு பிக்சர் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த படத்துல வேறுபட்ட உறவு முறைகள் கொண்ட நடிகர்கள் யார்? அமிதாப் ஐஸ்வர்யா. அமிதாப் அமிதாப் and ஐஸ்வர்யா என்பது சரியான விடை. சோ உங்க வைஃப் வந்து சேர்ல உட்கார்ந்ததுக்கு 100 பாயிண்ட்ஸ், நீங்க சரியான பதில் சொன்னதுக்கு 100 பாயிண்ட்ஸ், டோட்டலா 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. And your time starts now. மிஸ்ஸஸ் ராகுல் வந்து சீட்டுக்காக இவ்ளோ போராடுறாங்களே, எப்படி இது? கொழாடி சண்டையில நிறைய பங்கேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இல்ல ரொம்ப டீசன்டான பொண்ணு. So, ராகுல் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத பாத்துடலாம். இந்த படத்தில் உள்ள அஜித் நடித்த படங்களின் பெயர். Your time starts now. வேதாளம். ஓகே ஒரே ஷோ. சீக்கிரம் டைம் ஆகுது. வீரம் வேதாளம். சாரி. வீரம் வேதாளம் என்பது சரியான விடை. நீங்க தள்ளப்படம் இருக்கு. இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சொல்றீங்க. ரெண்டும் ஒரே லுக் இருக்கறனால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. சரி ஏதாவது ஒரு டயலாக் சொல்லுங்க. நான் தனிமாரா இல்ல தோப்பு. சூப்பர் ராகுல், உங்களுடைய வைஃப் சீட்ல உட்கார்ந்ததுக்காக 100 பாயிண்ட்ஸ், நீங்க சரியான பதில் சொன்னதுக்காக 100 பாயிண்ட்ஸ், டோட்டலா 200 பாயிண்ட்ஸ். ஓகே உங்களுக்கான தேர்ட் ஆப்ஷன் இதோ. Third option. And your time starts now. ராகுல், உங்களுடைய மிஸ்ஸஸ் வந்து இவ்ளோ ஷார்ப்பா இருப்பாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல ராகுல். சோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றதை இப்ப நம்ம பார்த்திடலாம். பிக்சர் ப்ளீஸ். Picture please. இந்த படங்கள் உணர்த்தும் பழமொழி என்ன? இந்த படத்தை பார்த்தா ஒரு பழமொழி ஞாபகம் வரும். அந்த பழமொழி என்ன? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரி குடை பிடிப்பான். சரியான விடை. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் அர்த்தராத்திரியில் குடை குடை பிடிப்பான். சோ நீங்க எப்படி கொடை பிடிப்பீங்களா, கொடை பிடிக்க மாட்டீங்களா? இல்ல பிடிக்க மாட்டேன். பிடிக்க மாட்டீங்களா? சோ உங்க வைஃப் உட்கார்ந்ததால 100 பாயிண்ட்ஸ், நீங்க சரியான பதில் சொன்னதால 100 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உதயன் ஃபேமிலி, சுரேஷன் ஃபேமிலி, உங்களுடைய வைஃப் பத்தினா கொஞ்சம் மந்தமான நிலையில் செயல்படுகிறார். கொஞ்சம் ஊக்குவீங்க சரியா? கண்டிப்பா. ஓகே and your time starts now. Come on. உதயன் ஃபேமிலி, உங்களுடைய வைஃப் சரியான முறையில் சீட்ல வந்து உட்கார்ந்ததால 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்க போறோம். அடிஷனல் 100 பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸும் இருக்கு. So, உதயோட கேள்வி போடுங்கப்பா உதய் ஃபேமிலிக்கு. இந்த சீன்ல தனுஷ் சொல்ற பஞ்ச் டயலாக் என்ன? செஞ்சிருவேன் என்பது சரியான விடை. நீங்க சொல்றதை விட உங்களுடைய அம்மா சொல்றது நீங்க ரொம்ப சொல்லுங்கம்மா, சூப்பரா அதே இருக்கு. மாதிரி அம்மா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. செஞ்சிடுவேன். ஏய். ஆஹா சூப்பர் ஆசம். சோ உங்க வைஃப் உட்கார்ந்ததுக்கு 100 பாயிண்ட்ஸ், நீங்க சரியான பதில் சொன்னதுக்கு 100 பாயிண்ட்ஸ், டோட்டலா 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. மருமகளா, இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. ஓகே, உங்களுக்கான லாஸ்ட் வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. Your time starts now. சுரேஷ் அண்ட் ஃபேமிலி, உங்களோட வைஃப் சேர்ல உட்கார்ந்ததால 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சேர்ல உட்கார்ந்தனால இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்போம். கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? சுரேஷோட விஷுவல் போடுங்கப்பா. படத்தில் உள்ள தாஜ்மஹாலில் தவறிய ஒன்று, அது என்ன? ஒரு விஷயம் மிஸ் ஆயிருது. Your time starts now. அந்த தூண். அந்த தூண் என்பது தவறான விடை இல்லை, சரியான விடை. சரியான விடை சொல்லிருக்கீங்க. அதுக்கு 100 பாயிண்ட்ஸ். உங்க Thank வைஃப் you. வந்து சேர்ல உட்கார்ந்ததால 100 பாயிண்ட்ஸ், டோட்டலா 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க.
இருக்கோம் ரெடியா வெடிப்போம் வெடியா இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுலயும் ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. எப்படி தெரியலையேப்பா. இதே மாதிரி எனர்ஜி எனர்ஜி இங்க வந்து ஓகே. ஹஸ்பண்டோட டிப்ஸ்னால வந்து நீங்க 3 கேள்வி வந்து அழகா பதில் சொல்லிருக்கீங்க. அழகா நீங்க சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத பாத்துடலாம். ராகுல் அண்ட் ஃபேமிலி நீங்க 600 மார்க் வாங்கியிருக்கீங்க. உதய் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சுரேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 200 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஒரு வழியா உங்களுக்காகவே வந்து ரொம்ப பெருசாலாம் யோசிச்சு ஒரு கேமை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது என்ன கேம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுங்க. என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய நடனம் கலை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? கரகாட்டம் அப்படி சொல்லுவீங்களா? அடப்பாவி அது அவங்க சொல்லிட்டு நீ என்ன சொல்ற? அவங்க வேற என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. ஓகே. ஸோ கரகாட்டம்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியல, அழிஞ்சு போச்சு. அதை வந்து நாங்க திருப்பி வந்து ரிப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சிருக்கிறோம். கரகாட்டம் ஆடணும்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த போர்டு வந்து மருமகள்கள் தலையில இருக்கும். 2 சைடை வந்து இந்த கப்பன் சாசர் அடுக்கி வச்சிருவோம். ஓகேங்களா? ஒரு சைடு வந்து ஹஸ்பண்ட் அடுக்குவீங்க, ஒரு சைடு மாமியார் அடுக்குவீங்க. அந்த பேக்கேஜோட அந்த லக்கேஜோட அவங்க போயிட்டு அந்த எண்ட்ல நிக்கணும். அதாவது நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே மருமகள் தான் வந்து கட்டி ஆடணும். சாவி குத்து வாங்கி வச்சா மட்டும் போதுமா அப்படின்றதுதான். அவங்களுடைய பொறுமை, நிதானம், உங்களுடைய சுறுசுறுப்பு, இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான். ஸோ எண்டில் வந்து எவ்வளோ கப்பு யார் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் 60 செகண்ட் கொடுக்கப்படும். 60 செகண்ட்குள்ளே நீங்கள் இதை தலையில் கட்டிட்டு அதை வச்சுட்டு கரெக்டாக லோட் பண்ணிட்டு போய் நிற்கணும். இது நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரிய கலை கரகாட்டம் ஒன்று ஜாலியாக பார்த்துருவோமா? ப்ளீஸ். உங்களுக்காக வந்து உள்ளூர் ஆட்டக்காரி, செமையான ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு என்னதான உள்ளூர் ஆட்டக்காரியா வச்சிருந்தீங்க? ஆனா நமக்கு வந்து ரொமான்ஸ் தான் ஆட தெரியும், கரகாட்டல ஆட தெரியாதுல்ல. அதனால நம்ம கூப்பிடுவோம். லெட்ஸ் வெல்கம் உள்ளூர் ஆட்டக்காரி மாலா. சித்ரா, அடடடடா, நம்ம ஆடுறதையும் ஒரு வாசிக்கிறதையும் பார்த்தா தில்லானா மோகனம் பல்லவர சிவாஜினியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷனல் இல்லையா? நம்ம உள்ள குதிச்சு இறங்கி பண்ணாதானே. அடடடடா, அருமை அருமை. எப்படி ஆடினாங்க? செம்ம செம்ம. Thank you so much. So all the team members இந்த அழகான நடனத்தை பார்த்து எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே எனர்ஜியோட நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணு. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் ப்ளே மோதி பாரு. என் மருமக ஸ்டார். So first இந்த விளையாட போகுது ராகுல் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் ராகுல் அண்ட் ஃபேமிலி. So ராகுல் அண்ட் ஃபேமிலி, your time starts now. சென்டர்ல பாஸ் டைம் போயிட்டு இருக்கு. அம்மா நீங்க தப்பா வைக்கிறீங்க. இவரு கிளாஸ் மேல இவர் வைக்கிற மாதிரி. அப்படிதான் குட்
பார்த்து இவனா வைங்க, டில்ட் ஆயிடும். வச்சாச்சு, இப்போ நீங்க நடக்க ஆரம்பிக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 20 seconds. போ பரவாயில்ல, ஒண்ணுதான், பிரச்சனை இல்லை. போ 6 பரவாயில்ல, போ 5 4 3 2 அவ்வளவுதான். 1 டைம் அவுட். So 60 seconds குள்ள 6 7 8 9 அழகான 9 கப்பன் சாசரை நீங்க வந்து வச்சிருக்கீங்க. ராகுல் அண்ட் ஃபேமிலி 60 seconds குள்ள அழகா 9 கப்பன் சாசரை நீங்க எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். இந்த விளையாட்டை அடுத்தபடியா விளையாட வர போறது நம்ம உதய் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் உதய் அண்ட் ஃபேமிலி. நீங்க எப்படி கட்டுக்கோப்போட இந்த கப்பன் சாசர் எடுத்து போய் அங்க வைக்க போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ப்ளீஸ் உங்களோட பொசிஷன் இதுதான், வந்துருங்க. So உதய் அண்ட் ஃபேமிலி, your time starts now. டைம் போயிட்டு சீக்கிரம். 40 seconds more. சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. வச்சாச்சு, பொறுமையா நடக்கலாம். இன்னும் டைம் நிறைய இருக்கு. போறீங்க. பொறுமையா போலாம், டைம் நிறைய இருக்கு உங்களுக்கு. ரொம்ப பொறுமையா போனீங்கன்னா டைம் போயிடும். ஒரு அளவு ஃபாஸ்டா போங்க. 30 seconds தான் இருக்கு, சீக்கிரம். Congratulations for that and உங்களுக்கு heavy competition இருக்கு. ஒரு பக்கம் 9 கப் அண்ட் சாசர், இன்னொரு பக்கம் 12 கப் அண்ட் சாசர். எப்படி விளையாட போறீங்க? ஒட்டி இப்போ ஒட்டி வீட்டுக்கு எத்தும் போயிடலாம். இன்னும் மேல 10 அடுக்கு மேல ஏத்திட்டு போவேன். மாலாக்கா டான்ஸ் பார்த்ததுல இருந்தே ஒரு மூர்க்கமா தான் யோசிக்கிறாரு. அவசரம் ஜெயிக்கிறோம். So Suresh and family ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். Please come. And the time starts now. திருப்பி வைக்கணுமா? திருப்பி டைம் போயிட்டு சீக்கிரம். பொறுமையா வைங்க. கீழே போட்டு போறீங்க. 50 seconds more. டைம் போயிட்டு இருக்கு. ரொம்ப மெதுவா போறேன். ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. கொஞ்சம் போ. இன்னும் கொஞ்சம். அலே ரைட் பக்கம் சாய்ங்க. கீழ வராம இருக்கு. நேரா போ. 50 seconds up. Yes. So 55 seconds குள்ள நீங்க 11 கப் அண்ட் சாசர் கொண்டு வந்து நீங்க சேர்த்துட்டீங்க. சூப்பர். மோதிப்பாரு என் மருமக ஸ்டார். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எந்த மருமக ஸ்டார் ஆயிருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். ராகுல் அண்ட் ஃபேமிலி 9 கப் அண்ட் சாசர் நீங்க சேர்த்திருக்கீங்க. 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உதய் அண்ட் ஃபேமிலி நீங்க ஒரு கப்பு கூட உருப்படியா வந்து கீழே தள்ளாம எல்லா கப்பையும் எடுத்து போய் சேர்த்துட்டீங்க. அதனால 600 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. சுரேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 11 கப் அண்ட் சாசர் அழகா கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. சோ நீங்க 400 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சோ இந்த ரவுண்டோடைய சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்ஸஸ் உதய் தான். கங்க்ராட்ஸ். புரியுதா அந்த கரகாட்டம்லாம் எவ்வளவு கஷ்டம்ட்டு? நம்மளால அந்த பிளாஸ்டிக் கப்பையே பத்திரமா வைக்க முடியல. தலையில நிக்கிற மாதிரி. அது ராவணன் மாதிரியே இருந்தானா உங்களை பார்க்கும்போது தலையில அந்த ஃபேஸ் கட்டு. இல்ல ஒரு பெண் ராவணனை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எத்தாதாங்க சொல்றாரு.
என்ன நடக்குது நம்ம நிகழ்ச்சியில? எல்லாரும் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் என்ன அப்படி விஷயம்? அப்படி ஓடுற மாதிரி உட்காருங்க, குடிச்சிட்டு தான் நீங்க ஓடுறதுக்கு ரெடி ஆகணும். குடியத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். ஓடுருவீங்க. இல்ல 3 பேருமே மந்தமான நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்ன அதான் விஷயம்? எனர்ஜி ட்ரிங்க் வச்சிருக்கீங்களா? வெயிட் Energy பண்றோம் drink. குடிக்க. உங்களை வந்து பூஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நாங்க வந்து எனர்ஜி ட்ரிங்க்லாம் வச்சிருக்கோம். 3 ஜூஸுமே உங்களுக்கு தான் ஆமா. ரெடியா உட்காந்துருக்கோம். உங்களுக்கா இல்லையா அப்படின்றத வந்து உங்களுடைய மனைவி மனைவி decide வந்து பண்ணுவாங்க. டிசைட் பண்ணுவாங்க. நாங்க அவரை குடிக்க வச்சிடலாமா? ஆனா பாவி நான் சொல்றத கேக்குற. நான் ராகுல், நீங்க மட்டும் திரும்ப பண்றீங்க. மாலாக்காரனா பின்னாடி இருக்கிறாங்களா? உடனே அவன் எட்டி பாக்குறான் பாரு. உங்களெல்லாம் வச்சுக்கின்னு இதுக்கும் சேர்த்து தண்டனை. உங்களை பண்ண கொடுமை, உங்களை திட்டு எல்லாத்தையும் மனசுல ஏத்தி வெறி ஏத்தி ரச்சகன் நாகார்ஜுனா மாதிரி ஏத்தி வச்சுங்க. ஓகேவா? பட்டனை அமுக்கி பேபேன்னு முழிக்கணும். அவங்க பாவக்காய் ஜூஸா குடிக்கணும். சோ செகண்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா திகழ்ந்த 2 மருமகளுக்கு நாங்க வந்து அங்கேயே பரிசுக்கு வச்சிருக்கோம். அது என்ன பரிசு அப்படின்றது அப்படியே அந்த டேபிள்ல பாருங்க. அந்த மாமியார் அந்த பரிசினை அவர் மருமகளுக்கு இப்போது அணிவிப்பார். நோட்டு மாலை. சோ செகண்ட் ரவுண்ட்ல 600 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்த மிஸ்ஸஸ் உதய் உங்களுக்காகவே நோட்டு மாலை நாங்க போட்டுருக்கோம். கங்க்ராட்ஸ். அது போட்டு வந்தா ஒரு மைனர் ரேஞ்சுக்கு நிக்கிறீங்க. ஆமா. ஃபுல்லா டூப்ளிகேட் நோட்டு. வெள்ளை எதுவுமே குத்துறாதீங்க. கம்மடி வந்தீங்க அப்புறம். செகண்ட் ரவுண்ட்ல செகண்ட் பொசிஷன்ல வந்த மிஸ்ஸஸ் சுரேஷ் உங்களுக்காகவே முறுக்கு மாலை காத்துக்கிட்டு இருக்கு. மாமியார் நீங்க முறுக்கு மாலை எடுத்து உங்க மருமகள் மேல வீசுங்க. அப்படிதான். சாப்பிடாதீங்க. ஓகே, சோ இதே எனர்ஜியோட நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட்ல இருக்கோம். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பஸர் ரவுண்ட். மொத்தமா உங்ககிட்ட நாங்க 8 क्वेश्चन கேட்போம். யாருக்கு ஆன்சர் தெரியுதோ உங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். அதாவது விடை சொல்றது பாத்தீங்கன்னா மருமகள் தான், பட் பஸரை பிரஸ் பண்றது மாமியார். மருமகளுக்கும் மாமியாருக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இருக்காது. நாங்க கேள்வி கேட்ட உடனே இந்த கேள்விக்கு கண்டிப்பா என் மருமகளுக்கு பதில் தெரியும் அப்படின்ற ஒரு கெஸ்ட்ல நீங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணணும். ஸோ உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். உங்க மருமகளை வந்து எந்த லெவலுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது வந்து இந்த ரவுண்ட்ல இருந்து கிளியரா தெரிஞ்சிடும். நாங்க ஓகேவா? டெஸ்ட் பண்றோம். நீங்க பஸர் அமிக்கிட்டு அவங்க கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி சார்பா உங்களுக்கு 100 மார்க் கொடுப்போம். பஸர் அமிக்கிட்டு அவங்க தப்பா ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா கம்பெனில இருந்து 100 மார்க் பிடிக்கிடுவோம். அது மட்டும் இல்லாம உங்க கணவர் வந்து அங்க இருக்கிற ஜூஸ் இருக்குது இல்லையா, அது மாக்டெயில்லாம் இல்ல, பாவக்காய் ஜூஸ், பச்சை பாவக்காய் ஜூஸ், அதை வந்து அவங்க குடிக்கணும். எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. நீங்க 2 பேரும் குடிக்கணும். நாங்க 2 பேர் தானே, எப்படி குடிப்போம் பாருங்க. டீல். ஓகே, லெட்ஸ் ப்ளே அடிப்பே சொல்லி என் மருமக கில்லி. எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு மாமியாரும் ஒவ்வொரு மருமகளும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதா வந்து பேச்சுவார்த்தை ஓடுது. ஆமா. ஆகையினால இப்போ நாங்க வந்து ஒரு புது கான்செப்ட் நாங்க வந்து உருவாக்கி இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஜூஸ் இருக்கு. நாங்க கேள்வி சொன்ன உடனே 2 பேருக்குமே 2 ஸ்டார் இருக்கு. பட் ஜூஸ் வந்து ஒரே கப்ல தான் இருக்கு. 2 பேருமே சேர்ந்து ஒற்றுமையா அந்த ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து யாரு பதில் தெரியுமோ அவங்க பஸரை பிரஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இது வரைக்கும் லவ்வர்ஸ் தான் வந்து ஒரே கப்ல வந்து 2 ஸ்டார் போட்டு குடிப்பாங்க. ஸோ மாமியார் மருமகள் ஏன் வந்து லவ்வர்ஸா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, நாட்டாமை ஸ்டைலில் என் மாமியார் சொக்க தங்கம் என்பதை எப்படி சொல்வீர்கள்? குடிங்க. புள்ளி காலி ஆயிடுச்சு. சூப்பர், உதயன் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் வந்து குடிச்சிருக்கீங்க. சோ முதல்ல ஜூஸ் குடிச்சது உதயன் ஃபேமிலி தான். நீங்க சொல்லுங்க ஆன்சர். என்ற மாமியார் சொக்க தமங்க. ஆமாங்களா? வண்டியா உதய. சோ நாட்டாம நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நாட்டாம ஏதோ எஸ்கேப் ஆயிட்டேன். இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன். நீங்க 100 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இனிமே நீங்க ஸ்ட்ரெயிட்டா பஸர் அமைக்கலாம், பதில் சொல்லலாம். பஸர்ல கை வச்சுக்கோங்க மாமியார்லாம். ஓகேயா? உங்களுக்கான 2வது கேள்வி, வேகமாக ஓடக்கூடிய பறவை எது? உதயன் ஃபேமிலி. ஈமு என்பது சரியான விடை. ஓகே, சோ சரியான பதில் சொல்லி 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான 3வது கேள்வி, போக்கிரி படத்தில் வடிவேலு கராத்தை சொல்லி தரும் பொழுது எழுப்பும் மொழி என்ன? ஓடியத்தை ஒத்துற போறீங்கம்மா. 2 பேருக்கும் கான்டாக்டே இருக்க கூடாதுன்னா அத்தை அமுக்குங்க அத்தை அப்படின்றீங்களே. பூகம்பம் வந்த மாதிரி இருக்குப்பா எனக்கு. ஓகே, சோ உதயன் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. அந்த அடிக்கிறதுல கூட பத்தியா அது என்ன ஒரு அந்யூன்யம் பத்தியா உங்களுக்கு? ஆனா பயங்கரங்க, சீரியஸா இவ்வளவு ஒரு கேவலமான கேள்விக்கு அதோட கேவலமா ஒரு பதில் சொன்னதுனால உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கான 4வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பட்டன்ல கை வச்சுட்டு ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான 4வது கேள்வி, குளிக்காதவனை என்ன சொல்லி திட்டுவார்கள்? சோ முதல்ல பஸரை பிரஸ் பண்ணது ராகுல் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. அழுக்கு மூட்டை. அழுக்கு மூட்டை. இத்தனை கேள்விக்கு அமுக்காத நீங்க கரெக்டா இந்த கேள்விக்கு மட்டும் பட்டரை அமுக்கிறதுக்கான காரணம் அதான் பண்ணுவாரா மிஸ்டர் ராகுல்?
அழுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆக்சுவல் தமிழ் சொல்லே ஒண்ணு இருக்கு. ஆக்சுவல் தமிழ்ல பாத்தீங்கன்னா பாண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இனிமே வந்து பாண்டைன்னு கூட சொல்லலாம் ராகுல். சோ நீங்க சொன்ன அழுக்கு மூட்டை அப்படின்றதும் வந்து ஒண்ணுதான், பாண்டை அப்படின்றதும் ஒண்ணுதான். சோ கங்க்ராச்சுலேஷன், 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அஞ்சாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித இதயம் நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது? சுரேஷ் அண்ட் ஃபேமிலி. 72. 72 வாட் 72? முறுக்கா? கழுத்துல இருக்க முறுக்கு 72வா? போச்சா போச்சா. 72 என்பது we are so sorry தவறான விடை. இல்லை, சரியான விடை. ஓகே, உங்களுக்கான 6வது கேள்வி. அஸ்கு புஸ்கு ஆசை தோசை, இதன் அடுத்த வார்த்தை என்ன? சோ உதயன் ஃபேமிலி, நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை பிரஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க மிஸ்ஸஸ் உதய். அஸ்கு புஸ்கு ஆசை தோசை அப்பளம் வடை. கரெக்டா? எப்படி சொல்றீங்க? நான் அடிக்கடி பேசிப்போம். பயங்கரமான விளையாட்டுல விளையாடுறீங்க போல இருக்குது உதய். ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு உங்களை டெவலப் பண்ணி வச்சிருந்தா வீட்டுல அஸ்கு புஸ்கா விளையாடுறீங்க. சோ அப்பளம் படை என்பது சரியான விடை. நீங்க 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். உங்களுக்கான 7வது கேள்வி, பற்களுக்கு தேவையான சத்து பொருட்கள் என்னென்ன? நீங்க சொல்லுங்க ராகுல் அண்ட் ஃபேமிலி. கால்சியம். கால்சியம் then கால்சியம் தென் வேற என்ன வேணும்? வேற டூத் பேஸ்ட். டூத்பேஸ்ட் என்பது சரியான விடை. சோ கால்சியம் என்பது சரியான விடை. 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கடைசி क्वेश्चन. இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை விட அதுக்கு தகுதியானவர் ஒரே ஒருத்தர், நம்ம கமல் மட்டும்தான். ஆமா. இது என்ன क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துடைய ஸ்டோரி இவர் சொல்லிட்டே வருவாரு. இந்த ஸ்டோரியில வந்து இந்த படம் தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதாவது உங்க மருமகள் வந்து கண்டுபிடிச்சானா மாமியார் பிரஸ் பண்ணி அது என்ன படம்ன்றதை அவங்க சொல்லலாம். நான் சொல்ற கதை இந்த படம் தான் வந்து படம் பேர் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஸோ எங்க வேணா நீங்க பஸ்ஸை பிரஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கூட நீங்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. சோ உங்களுக்கான ஸ்டோரி இதோ, ஆக்ஷன். அதாவது வந்து ஒரு பெரிய பணக்காரு, ஒரே பையன், ஒரே அம்மா, சாரி அம்மா ஒரு பையன், நல்ல வசதியா வளர்றாங்க. அவர் வந்து ஊர்ல எல்லாம் ஃபாரின்ல படிச்சுட்டு ரிட்டர்ன் வராரு. அவங்க பெரிய டெக்ஸ்டைல் மில் வந்து வச்சிருக்காங்க, டெக்ஸ்டைல் மில் ஓனரு. திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அம்மா வந்து கோமாக்கு போயிடுறாங்க. சோ கோமாக்கு போனதுக்கு அப்புறமா வந்து இவங்க வந்து பட்டனுக்கு போயிட்டாங்க. பிச்சைக்காரன். யாரை பார்த்து பிச்சைக்காரன்றியா? படம் பேரு. படம் பேரு பிச்சைக்காரன் என்பது சரியான விடை. சோ நாங்க கேட்ட 8 கேள்விக்குமே நீங்க பதில் சொல்லிருக்கீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. உங்க டோட்டல் ஸ்கோர் என்ன இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அப்படி இத பாத்துடலாம். ராகுல் அண்ட் ஃபேமிலி, நீங்க 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உதய் அண்ட் ஃபேமிலி, நீங்க 400 மார்க் வாங்கி இருக்கீங்க. சுரேஷ் அண்ட் ஃபேமிலி, நீங்களும் 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ இந்த ரவுண்ட்ல 400 பாயிண்ட்ஸ் வாங்கி முதல் இடத்தில் இருப்பது நம்ம உதய் அண்ட் ஃபேமிலி. வாங்க வாங்க வாங்க, அப்படியே அந்த காசு மேலையோட ஒரு டான்ஸ் போடுங்க வாங்க. ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி. ஓகே, இப்போ நம்ம கடைசியா வந்து 4வது ரவுண்ட்ல இருக்கோம். 3 பேருமே சேர்ந்து தான் இந்த ரவுண்ட விளையாட போறீங்க. அதுக்கு முன்னாடி என்னடா இது பாவக்காய் ஜூஸ் கொடுத்தோமே, ஆனா ஒரு ஜூஸ் கூட காலியாகவே இல்லையே, இந்த இடத்துல எதையாவது ஒரு ஜூஸ் கொடுப்போமா அப்படின்னு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜூஸ் கொடுக்க போறது இல்ல, ஜூஸுக்கு பதில் உங்களுக்கு gift கொடுக்க போறோம். சோ இந்த கேம்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தாம்பூலியா.com வழங்கும் 10,000 worth gift voucher காத்துட்டு இருக்கு. சோ 4 ரவுண்டோட முடிவுல நீங்க செகண்ட் क्वेश्चनல வந்தீங்கன்னா தாம்பூலியா.com வழங்கும் 5,000 worth gift voucher காத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி விளையாடணும்னா 3 பேர் சேர்ந்து தான் விளையாட போறீங்க. மாமியார் இங்க இருப்பாங்க, மருமகள் அங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே அங்க இருப்பாங்க. சோ மாமியார் கிட்ட பாத்தீங்கன்னா 3 கிளாப் போர்டு இருக்கும். 3 கிளாப் போர்ட்லயுமே ஒரு படத்துடைய நேம் எழுதிருக்கும். அவங்க கிளாப் பண்ணதுக்கு அப்புறமா மருமகள் அது என்ன படம் அப்படின்றத அப்சர்வ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆக்ட் பண்ணி காட்டணும். பேசிக்கலா நீங்க வந்து படத்தோட பேரை டைரக்டா ஆட் பண்ணி காட்டலாம், இல்ல ஹீரோ ஹீரோயின்ஸ் மூலமா பண்ணலாம், இல்ல படத்துல இருக்கிற ஏதாச்சும் முக்கியமான சீன், ஒரு படத்துல சீன் சொன்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எப்படி வேணா நீங்க ஆக்ட் பண்ணிக்கலாம், பட் வந்து அவருக்கு புரிய வைக்கணும். ஸோ உங்கள் கணவர் வந்து இதுதான் படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயினோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே இருக்கிற பாக்ஸஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபோட்டோஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது, செகண்ட் படத்தோட ஃபோட்டோ செகண்ட் பாக்ஸில் இருக்குது, தேர்ட் படத்தோட ஃபோட்டோ தேர்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டாண்டில் வைக்கணும். இப்படி மொத்தத்துக்கு 3 படத்தோட ஹீரோ ஹீரோயினோட ஃபோட்டோ எடுத்துமே அந்த ஸ்டாண்டில் வைக்கணும். ஸோ இந்த டாஸ்க்கை ஓவரால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா 3 minutes. 3 நிமிஷத்துக்குள்ள 3 படத்தையும் கண்டுபிடிச்சி 3 படத்தோட ஹீரோ ஹீரோயினும் நீங்கள் அங்கே போய் மாட்டிடணும்.
சோ இந்த பிரம்மாண்டமான கேம் முதலாவதாக வந்து ஆட போறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 ரவுண்டோட முடிவுல உங்க டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பாத்துடலாம். நம்ம ராகுல் அண்ட் ஃபேமிலி நீங்க 1000 மார்க் வாங்கியிருக்கீங்க. உதயன் ஃபேமிலி நீங்க 1200 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சுரேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 800 மார்க்ல இருக்கீங்க. பட் ஸ்டில் இந்த ரவுண்ட்ல யார் வின் பண்ணாலும் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா 600 மார்க்ஸ் வந்து நீங்க டைரக்டா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போதைக்கு லீடிங் பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உதயன் ஃபேமிலி தான். நீங்க தான் முதலாவதாக விளையாட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே எவ்வளவு பண்ணிட்டோம். இத பண்ண மாட்டோமா? So Udayan family, your time starts now. 3 வேர்ட். செகண்ட் வேர்ட் பால், பறவை, குருவி. ஃபர்ஸ்ட் வேர்ட் ரெட்டைவால் குருவி. ரெட்டைவால் குருவி சரியான விடை. 50 செகண்ட் ஆயிருக்கு. உதய் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா ஹீரோ ஹீரோன்னு? குத்து மதிப்பா தெரியுங்களா? உதய் தெரியலன்னா அடுத்த படம் போயிடுங்க. 1 நிமிஷம் ஆயிருக்கு. உதய் உங்களுக்கு தெரியுமா? ஷோரா? தெரியும். பாத்து 6. கரெக்ட். 1 நிமிஷம் 30 செகண்ட் ஆயிருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். கமான் உள்ள பூந்து தேடுங்க. பாஸ் நடந்தாச்சு. சீக்கிரம் 2 வேர்ட் தனுஷ். திருடி. திருடி இந்த படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் இப்ப நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். டைம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம். பாஸ் வர இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. சீக்கிரம் சோ உதய் நீங்க 2 நிமிஷம் 50 செகண்ட்க்குள்ள நீங்க 3 படத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கீங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு எப்படி இருந்ததோ இல்லையோ உங்களுக்கு பக்குன்றதுல விழுந்துறப்பறானே. எங்க அம்மா ரொம்ப ஆர்வத்துல எதுக்கு நம்ம எடுத்து அவகிட்ட காட்டி ஆக்ட் பண்ணணும்னு போர்டு எடுத்து உங்ககிட்ட காட்ட வராங்க. பட் வந்து திருடிட்டு போற அந்த க்ளூ இருக்கு பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஐயோ நம்ம கலாய்ச்சதுக்கு அடிக்கு தான் வராங்க போல இருக்குது ஓடுறேன். பட் ஆசம், ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி க்ளூ கொடுத்தீங்க. சூப்பர் பையன் செல்லம். ஐயோ எங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ Thank you so much. இதே கொஞ்சலோட அப்படியே போய் உங்களோட பொசிஷன்ல போய் நில்லுங்க. Let's welcome Rahul and family. Okay, your time starts now. புரியலையா? பப்பே அவுட். அடுத்தது போலாமா? கை குடா. கரெக்ட். கை கனெக்ட் பண்ணுங்க. கை குடா. கை கொடு. கை கொடு. 3 வேர்ட் இல்லையா? 3 தாயா வேர்டு அப்படின்றாங்க. 3 அவ்வளவுதானா? அத கத்தி சொல்லுங்க. அடுத்த போறியா? டான்ஸ்ல ஆடிட்டு இருக்கீங்களே ஹாஃப் சிட்ல. டைம் போயிட்டு இருக்கீங்க. சீக்கிரம். ஃபாஸ்டா தெரியல ராகுல், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா தெரியலாம். சீக்கிரம் மாற்று எடுத்துங்க நீங்க. ரெண்டு வார்த்தை. நானும் அவங்களும் பாக்குறது. கரகாட்டக்காரி. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சேர்க்கிறது. பிரியமானவளே, பிரியமான தோழி. கரெக்ட். பிரியமான தோழியோட ஹீரோ மற்றும் ஹீரோயின் யாருன்னு தெரியுமா? மாதவனா? அது எங்கெல்லாம் நாங்க இருந்தோம். பேர் வாங்கமத்தேடு. தூரம் போறீங்க. போங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் படம் ஞாபகம் இருக்கா? 3 கை கொடுக்கையா? டைம். கை கொடுக்கும் கை. அதெல்லாம் பாலிஸ் தெரியாது எனக்கு. என்னங்க வரலட்சுமி எல்லாம் அப்படி துச்சமா தூக்கி போட்டீங்க? இந்த வரலட்சுமி போதும் எனக்கு. அந்த வரலட்சுமி இந்த வரலட்சுமின்னு பேர் வச்சதெல்லாம் தூக்கி போடுறாரு அவர். நல்லாவே தெரியுது இதுல இருந்து. ஒரு வரலட்சுமி வச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியல, இது வேற தேவை அப்படின்னு அப்படி தூக்கி கடாசராரு. நான் அப்பயே நினைச்சேன். பட் 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க 2 படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. கை கொடுக்கும் கை இந்த படத்தை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 3 படத்தை கண்டுபிடிச்சதா வந்து நாங்க எடுத்திருப்போம். பட் பரவாயில்ல. Thank you so much.
சோ இந்த விளையாட்டை கடைசியா முடிச்சு வைக்க வராரு நம்ம சுரேஷ் அண்ட் ஃபேமிலி. ஓகே சுரேஷ் அண்ட் ஃபேமிலி, your time starts now. செகண்ட் போறீங்களா? என்ன வார்த்தையா? 2 படமே 2 படமே 2. ரெண்டோட ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரும் தெரியல, மாதம் நினைக்கிறேன். 2 நீங்க பேசக்கூடாது, டவுட்டா சரி இருக்கா? வேற சொல்லு. நீ நான் சொல்லு டக்குனு. இங்க எங்கேயோ போண்டா கொடுக்குறாங்க, நம்ம எங்கன்னு கேக்குறாங்க. நிலா, சூரியன். சம சம சூரியன். அப்புறம் சந்திரனா? சொல்லு எதுன்னு. உனக்கு ரொம்ப பிடிச்சிக்குமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உனக்கு ரொம்ப பிடிக்குதா? சூர்யாவா? ஜோதிகா? ஜோதிகா சூர்யா? ஜோதிகா சூர்யா வேற சொல். சூர்யா அது நீங்க சந்து முனையில வச்ச தலைவர் சொல்ல மாதிரி 9. டைம் அப். வாங்க. ஓகே பட் பரவாயில்ல, ஒரு படத்தையாவது நீங்க வந்து கரெக்டா எடுத்து வச்சிருப்பீங்கன்னு பாக்குறேன். கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை எடுத்து போய் வச்சிருக்கலாம். நான் மாதன் எடுத்து கண்டுச்சு, அதுக்கு சரி ரெண்டுத்தையும் கையில வச்சிருந்தா மாதவனை எடுத்து. மாதவன் சார். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளூ கொடுத்துருக்கலாம். க்ளூவே தெரியல. இப்படி என்ன பண்ணா அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு? சூர்யா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூர்யா நயன்தாராவுக்கு சரி அடுத்ததே சொல்லணும்ல. நயன்தாராவுக்கு சரி, உங்க பஞ்சாயத்துல அங்க போடியத்துக்கு போய் அங்க போய் வச்சுக்கலாம். ஏதாவது அடிச்சுக்கலாம், நீங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நாங்க ஃபுல் Okay, okay. ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். ஓகே எவ்வளவு பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பாத்துடலாம். ராகுல் அண்ட் ஃபேமிலி நீங்க 400 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உதய் அண்ட் ஃபேமிலி நீங்க 600 மார்க் வாங்கியிருக்கீங்க. சுரேஷ் அண்ட் ஃபேமிலி ஆஹா அடடடடா ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சு 0 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஜோரா கை தட்டுங்க. சோ இன்னைக்கு எபிசோட்ல யாருக்கு அந்த கிஃப்ட் வவுச்சர் போக போகுது அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எபிசோட் டோட்டல் மார்க் பார்க்கணும். கண்டிப்பா. டோட்டல் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் அண்ட் ஃபேமிலி நீங்க வாங்கியிருக்க மார்க் 1400. சோ உதய் அண்ட் ஃபேமிலி நீங்க வாங்கியிருக்க மார்க், அதாவது 4 ரவுண்டுடைய முடிவுல 1800 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு எபிசோடோட வின்னரும் நீங்க தான். சுரேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்களும் இன்னைக்கு எபிசோடோட வின்னர் அப்படின்னு நாங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். இருந்தாலும் நீங்க 800 மார்க் வாங்கிறதுனால எங்களால் அதை வந்து சொல்ல முடியாம போச்சு. பட் ஸ்டில் ஆல் தி பெஸ்ட் யூ. இன்னைக்கு எபிசோடோட வின்னர் உதய் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. நான் ராஜா எங்கேயோ நான் ராஜா. சோ உதய் அண்ட் ஃபேமிலி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. தாம்பூலா.com வழங்கும் 10,000 worth gift voucher. சோ உதய் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க? இப்போ லைட்டாக அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எதிர்பார்க்கல, ஏன்னா இந்த வேப்பம் ஜூஸ் குடிச்சிருந்தா தான் நினைச்சேன். பாவக்காய் ஜூஸ் நல்ல வேலை. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏமாந்துட்டீங்க. நீங்கள் 2 பேரும் ஏமாத்திட்டீங்க. சத்தியம்லாம் போட்டீங்க குடிக்கிறேன்னு. நாங்களாம் சத்தியெல்லாம் உள்ளல கட்டிக்கு போடுவோம். அம்மா நீங்க சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க நீங்க. ஆக்சுவலா பயங்கர ஆக்டிவா இருந்தீங்க வந்ததுல இருந்தே. நல்ல மகன் நல்ல மருமக கிடைச்ச தொட்டு நல்லா ஃபேமிலி. உண்மையாலே விளையாட்டு சொல்லப்பா, உண்மையா நல்ல மருமக. நல்ல மகன். எங்க நல்ல மாமியார் நல்ல மருமன்ட்டு நிரூபிச்சிட்டோம். பட் ஓவரால் வந்து இன்னைக்கு எபிசோட் முழுக்க கலகலப்பா கொண்டு போனதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணமா இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much for that. இன்னைக்கு எபிசோடுடைய ரன்னர் நம்ம ராகுல் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. நான் ராஜா எங்கேயோ. ராகுல் அண்ட் ஃபேமிலி உங்களுக்காக தாம்பூலியா.com வழங்கும் 5000 rupees worth gift voucher நாங்க கொடுக்குறோம். புதுமண தம்பதி ஃபர்ஸ்ட் வந்தோடனே கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருந்துச்சு. 2 பேரும் டான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹேப்பனிங் பிளேஸா இருந்துச்சு. பப்ளிக்லாம் போற இல்லனா டி க்ரூஸ் அப்படியே விஜய் மாதிரி ஏய் இது ரொம்ப ஹேப்பனிங்கா இருக்கு. அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மா வைஃபையும் அம்மாவையும் கூட்டுற கேம் ஷோ கூட்டுறணும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய சோ ஹாப்பி. சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி. ரொம்ப நன்றிங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? ரொம்ப ஹாப்பியா. We are also happy. Please take your position. Thank you so much for coming. சுரேஷ் அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு எபிசோடுடைய பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு கண்டிப்பா உங்களை தான் சொல்லலாம். நமக்கு பிரைஸ் எல்லாம் முக்கியம் இல்ல. பிரைஸ் எப்ப வேணா கிடைச்சிரும். 10,000 ரூபாய் 5,000 ரூபாய். மாலாக்கா நம்பர் கிடைக்குமா, மாலாக்கா கூட ஆன டான்ஸ் கிடைக்குமா? சோ அதே உங்களுக்கு பெரிய பிரைஸ் இல்லையா சுரேஷ்? எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மைதான். சூப்பர். ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜாலியாக இருக்கணும் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் அந்த டிவி சேனலில் நம்ம ஜி தமிழ் மூலியமாக கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் அம்மாலாம் வந்து இந்த மாதிரிலாம் எங்கேயுமே போனதும் இல்லை, வந்ததும் இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஜி தமிழில் தான் ஃபஸ்ட் டைம் அவங்க கிராமத்திலே இருந்ததுனால அவங்களுக்கு எதுவுமே இதெல்லாம் தெரியாது.
அவங்களே வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக வந்து எங்களோட ஜாயின் பண்ணி விளாண்டதே ரொம்ப சந்தோஷம். நான் வரல அப்படின்ட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக வாங்க, அது என்னன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணி சரி வாங்க ஒரு நிமிஷம். அப்புறம் இங்கே வந்தோன்னா ரொம்ப ஹாப்பி. 2வது ரவுண்டே டே ரொம்ப ஜாலியாக இருக்குடா, நானே ஏதோ நினச்சிட்டேன், இல்லை பசங்களாம் ரொம்ப ஜாலியாக விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஜெயிக்கல அப்படின்ட்டு மனம் இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. எங்கள் ப்ரோக்ராமோட நோக்கமே அதுதான். ப்ரைஸ்லாம் தாண்டி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் சீக்கிரமே வர வச்சுருவோம் 4 பேர் 5 பேர் முன்னாடி உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஹோப் யூ ஹேட் நோ லாட் ஆஃப் ஃபன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே எல்லாம் இங்கே வந்துட்டீங்கன்னா ஒரு பாட்டு போடுற டான்ஸ் ஆட்டி நீ ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி டோட்டல் ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே ஒரு சூப்பர் டூப்பர் எபிசோடோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் சித்து அண்ட் கமல். இது ஆஹா மாமியார். ஓஹோ மருமகள்.